ரொம்ப 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 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பட்டாணி வாங்குனேன். சரி மத்தியானம் புலாவ்ல ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு டைமுமே வந்துட்டு நான் இந்த பட்டாணி பாக்கெட் வந்து காய்கறி கடையில பார்க்கும்போது, அதோட கலர் பார்த்தே நான் வச்சுட்டு வந்துருவேன். பட் ஸ்டில் இந்த டைம் வந்து சரி எவ்வளோ தான் கலர் ஆட் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி இந்த மாரி வீடியோஸ் நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. பட் ஸ்டில் இத நான் சொல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு தோணி தான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வாஷ். அங்கங்க பார்த்தீங்கன்னா, சில பட்டாணில மட்டும் டார்க்கான கலர்ஸ் அங்கங்க ஒட்டி இருந்துச்சு. அத மட்டும் தான் நான் உங்களுக்கு தேய்ச்சு காட்டுறேன். அதிலேயே இவ்ளோ கலர்ஸ் வந்து தண்ணீல வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் விசிபிளா காட்டணுன்றதுக்காக நான் ஒரு ஒயிட் பவுல்ல கூட ஊத்தி உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இப்போ செகண்ட் வாஷ்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு கலர் கன்டென்ட் வந்து எனக்கு பட்டாணில இருந்து வந்திருக்கு. இதுல நான் எக்ஸ்பர்ட்டோ எனக்கு நெறைய நாலேட்ஜ் எல்லாம் இல்ல. பட் இப்ப ரீசென்ட் டேஸா தான் நானுமே நான் சாப்பிடுற ப்ராடக்ட்ஸ்லயோ, நான் வாங்குற பொருள்லயோ எந்த அளவுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சுகர் கன்டென்ட் எவ்ளோ இருக்கு, பிரிசர்வேட்டிவ்ஸ் எவ்ளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் நோட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஐ தாட் இந்த கான்டென்ட் புதுசு இல்லனாலும் என்னோட இந்த கம்யூனிட்டி பீப்பிள்க்கு இத நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த கன்டென்ட் இங்க இருக்கு. ஸோ பேசிக்கலி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காசு சம்பாதிக்கிறோம். அந்த காசுல இருந்து நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்போது, அந்த பொருள்ல எந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லதோ, கெட்டதோ கொண்டு வரக்கூடிய பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதே ஒரு ஹெல்த்தி லிவிங்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்து கவனமா வாங்கி சாப்பிடுங்க. எண்ட் ஆஃப் த டே ஹெல்த் இஸ் த ஒன்லி வெல்த். தேங்க் யூ. பை பை. See you in the next vlog.